ஹலோ வியூவர்ஸ், போன வீடியோ எல்லோரும் பார்த்தீங்களா? இப்போ அதோட தொடர்ச்சியை பார்க்கலாம். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னாக்க, ராமர், லக்ஷ்மணர், சீதா 3 பேரும் பஞ்சவட்டி சித்திரக்கூட்டுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க பஞ்சவட்டி போவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க சித்திரக்கூட்டில் இருக்காங்க. சரிங்களா? இப்போ அங்கே இருக்காங்க. இப்போ அயோத்தியாவில் ராமர் அங்கேருந்து வந்துடுறாரு இல்லையா, காட்டுக்கு கிளம்பி வந்துடுறாரு. அவர் வந்த உடனே தசரதருக்கு தன்னோட பையனை பிரிஞ்சு போகிற ஏக்கத்தில் துக்கத்தில் அவர் என்ன ஆயிடுறாரு, புத்திர சோகம் தாங்காமல் இறந்துடுறாரு அவர். அந்த நேரம் பார்த்து பரதனும் சத்ருக்னனும் எங்கே இருக்காங்க? அவங்க தாத்தா வீட்டில் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு எல்லாம் செய்யணும் இல்லையா, அந்திம கடைசியில் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செய்யணும் இல்லையா, அது செய்யறதுக்கு ராமர் இல்லை. இப்போ பரதன் தான் செய்யணும். அதனால் பரதனையும் சத்ருக்னனையும் வர சொல்லி அங்கேருந்து ஆள் அனுப்பி வர சொல்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் வராங்க. வந்தாக்க ஊரே ரொம்ப அமைதியாக இருக்குது. என்ன இப்படி அமைதியாக இருக்கே, என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் ரொம்ப சோகத்தில் அவங்களும் உள்ளே வர்றாங்க. நேராக பரதன் எங்கே போகிறான், கைகை இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறான். அவங்க அம்மாவை பார்க்க போகிறான். என்ன நடந்தது என்னன்னு கேட்கறதுக்காக அங்கே போகிறான். அவங்க அம்மாவோட கோலத்தை பார்த்த உடனே அவனுக்கு ஒரே ஷாக்கு. அவங்க அம்மாட்ட கேட்குறான், என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அவள் தன்னோட சோகத்தெல்லாம் விட்டுட்டு அவள் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, நீ ராஜாவாயிட்ட, ராமன் காட்டுக்கு போயிட்டான் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறான். இதை கேட்ட உடனே பரதனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் அவள் தன்னோட நடந்த கதையெல்லாம் சொல்கிறான். அந்த 2 வரங்கள் முதல்ல தரேன்னு சொன்னது, அதுக்கப்புறம் தசரதர்கிட்ட தான் 2 வரன்கள் கேட்டது. அதில் ஒன்று தான் பரதன் ராஜாவாகணும், ராமர் 14 வருஷம் காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னது. இது எல்லாத்தையும் அவன் விவரமாக தன்னோட பையனுக்கு சொல்கிறா. இதை கேட்ட உடனே பரதனுக்கு அவங்க அம்மா மேலே ரொம்ப கோபம் வருது. அவங்க அம்மாவை ரொம்ப திட்டுறான். இந்த மாதிரிலாம் நீ பண்ணது தப்பு. ஒரு பெரியவன் ராமர் இருக்கும்போது நான் எப்படி ராஜாவாக முடியும்? அது ஆக்சுவலாக ராஜாவாகக்கூடிய தகுதி எல்லாமே ராமருக்கு தான் இருக்குது. நீங்கள் பண்ணது தப்பு, நீங்கள் செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டிட்டு, இனிமேல் நான் உங்களை அம்மானு கூப்பிடவே மாட்டேன், நீங்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கே போகிறாங்க, ராமரோட அம்மாவான கௌசல்யாவை பார்க்குறதுக்கு போகிறாங்க. அங்கே போய் அவங்கக்கிட்ட 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே சுமந்திரர் சொல்கிறாரு, அப்பாவுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் பாக்கி இருக்குது, ரொம்ப நேரமாக வச்சிருக்கக்கூடாது நம்ம இங்கே, அதனால் சீக்கிரமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போய் அந்திம் காரியங்கள் எல்லாம் பண்ணுறாங்க. கடைசியில் செய்ய வேண்டிய காரியங்களில் செய்கிறாங்க. எல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ராஜ்யசபாவில் பரதனும் சத்ருகுணனும் வராங்க. அப்போ வசிஷ்டர் சொல்கிறாரு, இப்போ நீங்கள் தான் பரதனை பார்த்து சொல்கிறாங்க, இப்போ ராமர் இல்லாததுனால ராஜாவாகக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குது பரதனுக்கு. இதுதான் உங்கள் அப்பாவை சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால் நீ தான் ராஜாவாகணும், உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ அதுக்கு அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறான். யார்? பரதன். நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். நான் இப்போவே நம்ம எல்லாரும் சேர்ந்து காட்டுக்கு போகலாம். காட்டுக்கு போய் ராமர்கிட்ட அப்பா இல்லைங்கிற விஷயத்த சொல்லி அப்பாவோட வாக்கை நான் ஏற்றுக்கிறேன். நான் 14 வருஷம் இருக்கேன், ராமருக்கு பதிலாக நான் இருக்கேன், ராமர் ராஜாவாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் மன்றாடி கேட்குறேன். என்னோட பேச்சை எங்கள் அண்ணா கேட்பார், எல்லோரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னாக்க அங்கே சித்திரக்கூட்டுக்கு போகிறாங்க. போகிற வழியில் குகன் வரான். குகன் இவங்கெல்லாம் போகிறாங்களே, ராமரோட சண்டை போட போகிறாங்களோட்டு பயந்துக்கிட்டு அவங்கக்கிட்ட கேட்ட உடனே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. உடனே வாங்க நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு குகனும் அவங்களோட சேர்ந்து இங்கே வராங்க. இங்கே வந்த உடனே ராமரை பார்த்து ராமர் லக்ஷ்மணனுக்கு பரதன் வரதை பார்த்த உடனே அவனுக்கு சந்தேகம், காட்டில் கூட நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறான் இந்த பரதன், இவன் சண்டை போடணும் அப்படின்ட்டு அவன் ரெடியாக இருக்கும்போது ராமர் சொல்கிறாரு, முதல்ல வரட்டும், என்ன விஷயம்னு கேட்கலாம், அதுக்கப்புறமா நம்ம என்ன நடக்கணுமோ அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போ பரதன் அங்கே வராங்க. பரதன் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரஜைகள், அம்மாக்கள் 3 பேர் எல்லோரும் சேர்ந்து வராங்க. எல்லோரும் ஒருத்தருக்கு எல்லோரும் பரஸ்பரமாக பேசிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ பரதன் சொல்கிறான், இப்போ நாங்கள் வந்ததுக்கான காரணமே என்னன்னாக்க, எனக்கு இந்த ராஜாவாக வேண்டிய தகுதி எனக்கு இல்லை, எனக்கு ராஜாவாகிற ஆசையும் எனக்கு இல்லை, அதனால நீங்கள் ராஜாவாகிடுங்க, உங்களுக்கு பதிலாக நான் இங்கே 14 வருஷம் காட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ எடுத்து சொல்கிறான். ஆனாக்க ராமர் என்ன சொல்கிறாரு, அது நடக்காது, அப்பா என்ன என்கிட்ட சொன்னாரோ அதை நான் செஞ்சு முடிக்கணும்,
அதை செய்யாமல் நான் இது வரமாட்டேன், திரும்பி வரமாட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அப்பா இறந்த செய்தியை கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அப்பாவுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாமும் அவங்க செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்பி யார் போயிடுறாங்க, பரதன் என்ன சொல்கிற, சரி நான் போகிறேன், ஆனாக்கா 14 வருஷம் நீங்கள் கண்டிப்பாக 14 வருஷம் முடிஞ்ச அடுத்த செகண்டு நீங்கள் அயோத்தியாவுக்கு வந்துடணும். நீங்கள் வரலன்னா நான் நெருப்பு மூட்டி நெருப்பில் விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ அதெல்லாம் கவலைப்படாத, அடுத்த செகண்டே 14 வருஷம் முடிஞ்ச உடனே நான் அங்கே அயோத்தியாவில் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு ஒன்றே ஒன்று வேணும், நீங்கள் கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க. என்னென்னா உங்களோட பாதுகைன்னா என்னது, காலில் போட்டுக்கக்கூடிய செப்பல், அங்கெல்லாம் ஒரு மரத்தாலான பாதுகை தான் போட்டுப்பாங்க, அதை கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அதை எடுத்துக்கிட்டு அவர் போகிறாரு. யார், பரதன் போகிறார். தன்னோட தலையில் வச்சுட்டு அந்த பாதுகையை, ராமரோட பாதுகையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை எடுத்துகிட்டு போய் அயோத்தியாவில் இருக்கக்கூடிய சிம்மாசனத்தில் அதை வச்சு அது மூலமாக ராஜ்யத்தை ஆண்டுட்டு வரான். யார், இந்த பரதன். ஆனால் பரதன் அயோத்தியாவில் இருக்கிறதுல, அயோத்தியா விட்டு வெளியில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு குடிசை ஆசிரமத்தை அமைச்சிட்டு அங்கே அவர் இருக்கார். அவரும் ராமர் மாதிரி மரவரி எல்லாம் இது பண்ணிட்டு ஒரு துறவி மாதிரி தன்னோட லைஃப்பை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி இப்படி போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ என்னாச்சு, இவங்கெல்லாம் இங்கே ராமர் சித்திரக்கூட்டில் இருக்காங்கன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால ராமருக்கு என்னன்னாக்க, இப்போ நம்ம இங்கே இருக்கிற இடம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுது. அதனால் என்ன பண்ணுவாங்க, யாரானு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும். நம்ம இதெல்லாம் நம்ம இருக்கிற இடம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வேறு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு பேர் தான் என்னது, பஞ்சவட்டி. அங்கே போய் பஞ்சவட்டியில் இதே போல் ஆசிரமத்தை அமைச்சிட்டு அந்த ஆசிரமத்தை அமைச்சிட்டு அங்கே இருக்கும் பொழுது ஒரு நிகழ்ச்சி நடக்குது. யார், அங்கே சூர்பனகா வரா. அந்த சூர்பனகா யார், அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அவள் எதுக்காக அங்கே வந்தா அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? எல்லோரும் கேளுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.